எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு பங்கு சந்தையில ஐபிஓ வாங்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரெண்டா தான் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது என்ன ஐபிஓ அப்படிங்கிறதுலாம் இல்ல. நம்ம ஏதோ ஐபிஓ வந்துச்சுன்னா ஐபிஓ வாங்கி வச்சுட்டோம்னா அது லிஸ்ட் ஆகுற அன்னைக்கு பெரிய லிஸ்டிங் கெயின்ஸ் கிடைக்கும், உடனே எக்ஸிட் ஆயிரலாம் அப்படிங்கிற மனநிலையில இன்னைக்கு ஐபிஓ வாங்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை தான் ரொம்ப அதிகமானதா இருக்கு. ஆக்சுவலா தப்பு இல்ல. ஏன்னா நிறைய ஐபிஓக்கள் அந்த மாதிரி லிஸ்டிங் கெயின்ஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி நிறைய ஐபிஓக்கள் லிஸ்ட் ஆகும்பொழுது மிகப்பெரிய நஷ்டத்தையும் கொடுத்துருக்கு. வெறுமனே ஐபிஓனாலே அது லிஸ்ட் ஆகும்பொழுது கொஞ்சம் ப்ராஃபிட் வந்துரும், வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல நீங்க ஐபிஓ சப்ஸ்கிரைப் பண்றீங்கன்னா அந்த இடத்த மாத்திருங்க. அது எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா எல்லா நேரங்கள்லயும் நம்மளுக்கு லக்கு வேலை செய்யும் சொல்ல முடியாது. மார்க்கெட்ல லக்கை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க யாரும் ரொம்ப நாள் நீடிச்சதும் இல்லை. ஒரு ஐபிஓவை அனலைஸ் பண்றீங்கன்னா அந்த ஐபிஓடைய பிசினஸ் மாடல் என்ன, அதுக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் என்ன இருக்கு, ஸோ அதோடைய வேல்யூவேஷன் எப்படி இருக்கு, வேல்யூவேஷன் கால்குலேட் பண்ணும் பொழுது அந்த அந்த துறை சார்ந்த மற்ற நிறுவனங்கள் கூட அதோட பி ரேஷியோவை கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓவராலா அதோட இபிஎஸ் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அது போக அது அந்த கம்பெனி டெபிட்ல இருக்கா, இந்த மாதிரியான ரிஸ்க்ல இப்ப அந்த கம்பெனி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். அதை தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஐபிஓ அந்த கம்பெனி கொண்டு வருது அப்படின்னு சொன்னா அந்த ஐபிஓனால அவங்க திரட்டக்கூடிய பணம் அந்த கம்பெனியோடைய டெவலப்மெண்ட்டுக்கு போகுதா, இல்ல ஆல்ரெடி அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட் டூரிங்லயோ இல்ல அதோடைய கிரே மார்க்கெட்ல அதோட அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸ் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸோ எக்ஸிட் ஆகிறதுக்காக அந்த பணம் போகுதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய நேரங்கள்ல இந்த ஐபிஓ ரிலீஸ் பண்ணும் பொழுது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஐபிஓல அந்த கம்பெனி பணத்தை கலெக்ட் பண்ணி அந்த கம்பெனியை வளர்ச்சிக்கு கொண்டு போற வளர்ச்சிக்காக செலவு பண்ணுவாங்க. ஒரு ஐபிஓல கிடைக்கக்கூடிய பணம் எல்லாம் அந்த கம்பெனியோட வளர்ச்சிக்காகத்தான் போகுது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா, அது முற்றிலும் தவறான ஒரு பார்வை. அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கம்பெனி ஐபிஓ ரிலீஸ் பண்ணும் பொழுது அந்த ஐபிஓல வரக்கூடிய பணம் கம்பெனியோட வளர்ச்சிக்காகவும் போலாம். அப்படி நிறைய நேரங்கள் என்ன ஆயிரும்னா, ஆல்ரெடி அந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த பணம் போகும். அவங்க அந்த கம்பெனில இருந்து எக்ஸிட் ஆகுவாங்க. இது வந்து ஆஃபர் ஃபார் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஐபிஓல வரக்கூடிய லிஸ்ட் ஆகக்கூடிய பங்குகள் அப்படிங்கிறது ஃப்ரெஷ் இஷ்யூவா இருக்காது. ஆல்ரெடி அந்த கம்பெனியில இருக்கக்கூடியவங்களுடைய ஆஃபர் ஃபார் சேல்ஸா தான் இருக்கும். ஆல்ரெடி இந்த கம்பெனியில ஸ்டாக் வச்சிருக்கக்கூடியவங்களுடைய பங்குகளை தான் ஐபிஓல அவங்க லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஐபிஓக்கள்ல சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது இந்த ஐபிஓ வர்றதுனாலயோ அதுல பணம் கலெக்ட் பண்றதுனாலயோ அந்த கம்பெனிக்கு டைரக்டா மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் எதுவும் இருக்காது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு அங்குலத்தையும் நம்ம வாட்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஐபிஓவை சப்ஸ்கிரைப் பண்ணணும். முதல்ல ஐபிஓ வரும்பொழுது அதுல ரீட்டைலர்ஸ் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்க, அந்த கம்பெனியோட எம்ப்ளாயிஸ் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்க, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோ இல்ல டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸோ அதுல எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கேதர் பண்ணணும். வெறுமனே ஐபிஓனாலே அது ஒரு லிஸ்டிங் கெயின் கொடுத்துரும் அப்படின்னு போற பழக்கம் இருக்கு இல்லையா, அது இல்ல. அது மட்டும் இல்ல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பேசணும்னா, இப்போ ரீசென்ட் டேஸ்ல நம்மளுக்கு லிஸ்ட் ஆகக்கூடிய ஐபிஓ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்டோ எம்ஐஎம் ஐபிஓன்னு ஒண்ணு. ஆக்சுவலா வந்து அது ஒரு மெட்டல் இன்ஜெக்ஷன் மோல்டிங் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. உதாரணத்துக்கு இப்ப அந்த கம்பெனி எடுத்துக்கலாம். அந்த கம்பெனியோட ஐபிஓ வருது இல்லையா, அப்ப அந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து நீங்க இன்னைக்கு போனீங்கனாலும் கூட அதை பார்க்கலாம். அந்த கம்பெனியோட ஐபிஓடைய ஹிஸ்டரியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களோட இஷ்யூல 500 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ 500 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ. ஆனா 3300 கோடி அப்படிங்கிறது ஆஃபர் ஃபார் சேல்ஸ். இந்த 3300 கோடி அப்படிங்கிறது ஆல்ரெடி அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எக்ஸிஸ்டிங்காக போயிடும். அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டருக்கு போயிடுறது. ஓகே, இந்த 500 கோடி தான் அந்த கம்பெனியோடைய கார்பரேட் வளர்ச்சிக்கு அல்ல அந்த கம்பெனியோட தேவைக்கு இல்ல டெபிட்டை கம்மி பண்றதுக்கு போய் சேரும். அப்போ ஒரு ஐபிஓ வரும்பொழுது எத்தனை கோடி ரூபாய் அது ஃப்ரெஷ் இஷ்யூ அந்த கம்பெனிக்கு போகுது, எத்தனை கோடி ரூபாய் ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் போகுது, அவங்க எக்ஸிட் ஆகிறதுக்காக அதைய கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். ஸோ அது போக அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன். ஓகே, ஆக்சுவலா இண்டோ எம்ஐஎம்மோடைய ஐபிஓ வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் தான். அதுல குழப்பமெல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான டேட்டாக்களை நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகே, இவங்க வந்து இன்ஜெக்ஷன் மோல்டிங்ல இருக்காங்க. ஸோ இதுக்கு துறைக்கு எதிர்காலத்துல வாய்ப்பு இருக்கான்னு அது நிறைய இருக்கு. இந்த கம்பெனி யூகேல செயல்படுது, யூஎஸ்ல மேனுஃபேக்சரிங் பிளான்ட் போட்டு செயல்படுறாங்க, இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் போட்டு செயல்படுறாங்க, மெக்சிகோல செயல்படுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த கம்பெனி வந்து யூகே, மெக்சிகோ, இந்தியான்னு பல இடங்கள்ல செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான்.
அப்போ இந்த நிறுவனத்துக்கான வாய்ப்புகள் வந்து ஏரோஸ்பேஸ்ல ஆரம்பிச்சு சாதாரண மென்டல் மேக்கிங்ல ஆரம்பிச்சு நிறைய இடங்கள்ல இந்த இண்டஸ்ட்ரிக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ எதிர்காலத்துக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. குரோயிங் ஆன் இண்டஸ்ட்ரியா தான் இருக்கு. ஆனா வேல்யூஷன் ரொம்ப அதிகமா உள்ள கொண்டு வர்றாங்க. 500 கோடி தான் ஃப்ரெஷ் இஷ்யூ. 3300 கோடி ரூபாய்க்கு மேல ஆஃபர் டு சேல் தான். ஸோ இந்த மாதிரியான டேட்டாக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ஐபிஓ அனலைஸ் பண்ணலாமா, இல்ல அந்த ஐபிஓவை சப்ஸ்கிரைப் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். வெறுமனே ஒரு ஐபிஓவே வந்துச்சுனாலே அது ஐபிஓ வாங்குறோம் எக்ஸிட் ஆகிறோம் அப்படிங்கிற அந்த பழக்கத்தை மட்டும் தயவு செஞ்சு கடைப்பிடிக்காதீங்க. ஒவ்வொரு ஐபிஓவும் தரவா அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.